வணக்கம். இது ஒரு அருமையான ஹீலிங் மெடிடேஷன். ஃபீலிங் அண்ட் ஹீலிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த புத்தாவுடைய பிக்சர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஹோல் பாடி எடுத்துக்கோங்க. ஒரு நல்லா ரிலாக்ஸ்டான ஸ்டேட்டில் உட்காந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் கீழே பாதத்துலேருந்து வாங்க. என்னோடய பாதம் கண்ணை முடிக்கலாம். ரொம்ப அமைதியாக இருக்கிறது. என்னோடய பாதத்தில் இருக்கிற விரல்கள் ரொம்ப அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் நல்ல இரத்த ஓட்டத்துடன் இருக்கிறது. அப்புறம் மேலே காஃப் ஏரியாவுக்கு வாங்க. அங்கே மேலே என்னுடைய காஃப் ஏரியா, இந்த சதை இருக்குல்ல, அதில் நல்ல இரத்த ஓட்டமாக இருக்குது, நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. அந்த ஏரியா தான் செகண்ட் ஹார்ட் மசில்னு சொல்லுவாங்க. ஸோ என்னுடைய இதயத்துக்கு நல்லா இரத்த ஓட்டம் இருக்குது. அதுக்கு என்னுடைய இந்த கால் தசைகள் நல்லா ஆரோக்கியமாக ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்லணும். அப்புறம் மெதுவாக அவங்களுடைய நீஸுக்கு வாங்க. என்னோடய நீஸ் நல்லா வலுவாக இருக்குது, ரிலாக்ஸ்டாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்து உங்களுடைய தொடைப்பகுதியில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல இரத்த ஓட்டம் இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது. அப்படியே உங்களுடைய மூலாதாரம் பகுதி, அப்புறம் உங்களுடைய சுவாதிஷ்டான பகுதி, அப்புறம் உங்களுடைய அனாஹத்த பகுதி, நெஞ்சு பகுதியில் இருக்கிற தசைகள், இதயம், உள் உறுப்புகள், அப்புறம் உங்களுடைய விஷுதி பகுதியில் இருக்கிற நரம்புகள். விஷுதினா தொண்டை, அங்கே ஆரோக்கியமாக இருக்குது. அப்புறம் உங்களுடைய கண்கள், அனாஹாத்தான்னு சொல்லுவோம், புருவமத்தி, அங்கே ஆரோக்கியமாக இருக்குது, நல்ல இரத்த ஓட்டம் இருக்குது, அமைதியாக இருக்குது. அப்புறம் சஹஸ்ரானம் மேலே, தலைக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 1 by 1 அமைதியாக ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டே வரணும். அப்புறம் என்னுடைய உடம்பை சுற்றி நல்ல அருள் பேராற்றல் இருக்குது. என்னை எப்போவுமே அது ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும், பாதுகாத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கும். வாழ்க வையும், எல்லாம் சிவமயம்.